வணக்கம் மேகாஸ்ரீ. வணக்கம் அண்ணா. மிக சிறப்பாக பேசுகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர். எந்த சுற்றுல என்ன தலைப்புகள் கொடுத்தாலும் அதுல ஒரு தன்னம்பிக்கை செய்தியை இணைத்து பேசுகிறது மேகாஸ்ரீயினுடைய பலம். இந்த சுற்றிலையும் அப்படி ஒரு நல்ல செறிவான உரையை நமக்கு வழங்க மேகாஸ்ரீக்கு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சிறப்பா பேசுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்கள் நமக்கு கைகூடாவிட்டாலும் நாம் எண்ணுவதை மட்டும் கைவிடவே கூடாது. அந்த எண்ணம் உயர்ந்த எண்ணமாகவே இருக்க வேண்டும் என்பதையே வள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று ஊக்கமுடைமை அதிகாரத்தில் முழுந்து நம்மை ஊக்குவிக்கிறார். உலகில் பிறந்த உயிர்களிலேயே உன்னதமானது மனித உயிர். இந்த சிறப்பை நமக்கு தருவது நம் சிந்தனைதான். நிலவை எட்டி பிடிக்க முயல்பவன் மரத்தின் உச்சியையாவது தொடுவான். மரத்தின் உச்சியை அடைய முயல்பவன் தரையை விட்டு கூட எழுந்திருப்பது கடினம். குறிக்கோள்கள் எப்பொழுதும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். அது கற்பனையாக இருந்தால் கூட நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். நாம் யார் என்பதை நம் உள்ளத்தில் உள்ள உயர்ந்த எண்ணங்களே நிர்ணயிக்கிறது. பராசக்தியை வேண்டும் பாரதி கூட எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்றல்லவா வள்ளுவருடன் கை கோர்க்கிறார். எண்ணங்கள் தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்ற வேண்டுமே தவிர இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற சந்தேகமே இருக்கக்கூடாது. தோல்விக்கான காரணங்கள் சொல்லப்பட வேண்டியவை அல்ல, கொல்லப்பட வேண்டியவை. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணில் கலையை வைத்து பார்த்தால் எல்லா கட்டிடங்களும் அழகாக தெரியும். கவலையை வைத்து பார்த்தால் தாஜ்மஹால் கூட அற்பமாகத்தான் தெரியும். எண்ணம் திருந்துமானால் எல்லா திருத்தமும் ஏற்படும். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் நமது தலை என்ற வரிகளுக்கேற்ப எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்த முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி என்பது பெருமைக்குரியது. முத்தமிழின் முத்தான உயர்ந்த எண்ணம் உயர்ந்த சிகரத்தையே முத்தமிட்டதல்லவா. உயர்ந்த எண்ணம் என்பது உயரம் தொடும் வரை அல்ல, உயிரை விடும் வரை இருக்க வேண்டும். உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த எண்ணங்களுக்கு அத்துணை வலிமை உள்ளதா என்று கேட்டால் ஆம் என்கிறது நமது ஏவுகணை நாயகனின் கதை. ராமேஸ்வர கடற்கரையில் பறக்கும் பறவையை காட்டி விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற கலாமின் ஆசிரியர் அவருக்குள் விதைத்த எண்ணம் இன்று விருட்சமாய் வளர்ந்து பல ஏவுகணைகளை பறக்க விடுகிறது. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன். எண்ணம் உயர்வாக இருந்தால் அது வெற்றியாய் மாறும். தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. வெற்றி பதக்கங்களை அள்ளித்தரும், தோல்வி பாடங்களை சொல்லித்தரும். வெற்றி வாழ்த்துக்களை பெற்றுத்தரும், தோல்விதான் வாழ்க்கையை கற்றுத்தரும். 8 வயதில் எட்டா கனி தன்னால் முடியாது என்று நினைத்திருந்தால் 18 வயதில் சதுரங்க போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் அவர்கள் உலக சதுரங்க சாம்பியன் ஆக இருக்க முடியுமா? உயர்ந்த எண்ணங்களின் பலத்தை பார்த்தீர்களா? உயர்ந்த எண்ணம் உலகையே ஆளும். வள்ளுவம் வென்றது. தற்போதைய உலகில் நான் சபித்தேன், நடந்துவிட்டது என்று கூற பலர் உண்டு. நான் வாழ்த்தினேன், நன்றாக வாழ்கிறார்கள் என்று கூறிடத்தான் ஆளில்லை. அவர்களின் செவிகளுக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்னும் வள்ளுவர் வாக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் எனக்கு பேச்சு வருவதற்கு சற்று தாமதமானது. அதற்குள் இவ்வுலகம் என்னென்ன பேசியிருக்கும். மூழ்கிவிட்டேன் என்று இவ்வுலகம் எண்ணிய போது முத்தெடுத்து மேலேறி நான் இங்கு வந்து நிற்க காரணம் எனது பெற்றோரின் உயர்வான எண்ணம் தான். பேச முடியாத, நடக்க முடியாத, ஏன் நிற்க கூட முடியாத பெருமூளைவாதத்தால் பாதிக்கப்பட்ட சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீராம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பரப்பை தன் நெஞ்சை மட்டும் பயன்படுத்தி கடந்து உலக சாதனை படைத்தார். உயர்ந்த எண்ணத்திற்கு முன் கடலும் கடுகளவுதான் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார் அல்லவா. நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற வரிகளும் வள்ளுவத்தை ஒத்துப்போகிறது. பெரிதினும் பெரிது கேள் என்பது போல மாவட்ட ஆட்சியர் பதவியில் பல மேடைகளை அலங்கரிக்க வேண்டும் என்பதே என் தீரா கனவு. என் கனவு நனவாகிறதோ இல்லையோ கலையாது. ஏனெனில் முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இல்லாத மீசையையும் இலகுவாக தடவி எனக்கு முளைக்காதென்று தெரியும், இருந்தாலும் முறுக்கிச் சொல்லுவேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறி விடைபெறும் நான் வருங்கால மாவட்ட ஆட்சியர் மேகாஸ்ரீ. நன்றி, வணக்கம். மேகாஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. இனிமே மேகாஸ்ரீயை வெள்ளக்கோயில் கலெக்டரம்மா அப்படின்னு கூப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற அந்த குரலை கேட்கிற போதே ஒரு புது நம்பிக்கையும் தெம்பும் பிறக்கும். மேகாஸ்ரீ பேச்சை கேட்ட போதும் அந்த தெம்பும் நம்பிக்கையும் பிறந்திருக்கு. ஒரு உற்சாகமான பாராட்டு. முதல்ல எங்கள் அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள், மேகாஸ்ரீயினுடைய வெள்ளக்கோயில் பேச்சு உங்கள் உள்ள கோயிலில் என்ன ஏற்படுத்தியது? மாவட்ட ஆட்சித்தலைவரான நீங்க மாநில ஆட்சித்தலைவராகவே வரலாம். அவ்வளவு அழகான ஒரு உச்சரிப்பு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள. இன்னும் பெருசா நினைங்க. வைரமுத்தை எழுதுவார், புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும்னு கேட்பார். அந்த உச்சம் இருக்குல்ல, நினைக்கும் போதே எவ்வளவு பெரிதா அவ்வளோ பெரிதாக நினைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னுடைய பெரிய பேராசை என்னன்னா, நீங்க இன்னும் பெரிய பதவிக்கு வரணும். அப்ப நாங்கெல்லாம் வந்து உங்களை பாராட்டுறதுக்காக அங்க வரணும். வாழ்த்துக்கள்ப்பா. வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. வாஞ்சையோடு வாழ்த்திய மதுரை ராமகிருஷ்ணன் அண்ணனுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு. எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். மேகம் மழை பொழிந்து எப்படி ஊரெல்லாம் வெள்ளக்காடு ஆகுமோ அதே போல ஒரு அழகான குரலை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளமென பொழிந்து திருவள்ளுவருக்கு ஒரு சொற்கோவில் கட்டிய மேகாஸ்ரீக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டி முழக்கி கூட உன்னுடைய ஊரையும் பேரையும் சொல்லிடலாம். அதுக்கு தான் இவ்வளோ பில்டப். இது ரொம்ப எளிமையான ஒரு குரல் தான். படித்த உடனே ஓரளவுக்கு நமக்கு பொருள் புரிந்துவிடும். ஆனாலும் அதை வந்து நீ சீரியஸாக எடுத்துக்கொண்டு, எளிமையான குரலாக இருக்கலாம், ஆனாலும் அதற்கு நியாயம் செய்கின்ற வகையில் அந்த எல்லைக்குள் நின்று கொண்டு மிகச்சிறப்பாக அழகழகான உதாரணங்களோடு அந்த முகமலர்ச்சியோடு அந்த நிமிர்வான உடல் மொழியோடு நீ சொன்னா இல்லையா, அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க பாசிட்டிவ் திங்கிங், அப்புறம் வந்து சீக்ரெட், நீ எதை எண்ணுகிறாயோ, நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நீ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பே நம் ஐயன் திருவள்ளுவன் இந்த சீக்ரெட் புக்கு, இந்த ரகசியம் புக்கு, அப்புறம் வந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான்டா அப்படின்னு சொல்வது போல உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு 3 வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அந்த விஷயத்தையும் உன்னுடைய உரை நினைவூட்டுவதாக கண்டிப்பாக இருந்திருக்கும். நேயர்களுக்கு மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். அன்பு கவிஞருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எல்லா செந்தமிழ் செல்வங்களையும் வாஞ்சையோடு வாழ்த்தி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்காக தங்கள் கருத்துக்களை அளித்திருக்கிற எங்களுடைய சிறப்பு நடுவர், எங்களுடைய நிரந்தர நடுவர் இருவருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டு, வாழ்த்து, பாராட்டு. மிக சிறப்பான உங்கள் பணி இன்னும் இன்னும் எங்களுக்கு தேவை என்று உங்களை அன்போடு கேட்டு, மேகாஸ்ரீ 2 நடுவர்களுமே உங்கள் ஊர் பேரையும் பதிவு பண்ணி உங்கள் பேச்சையும் பதிவு பண்ணி சிறப்பான கருத்துரைகளை கொடுத்துருக்குறாங்க. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நல்ல கைத்தட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த சுற்றுலா இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி.